சிறப்பு பேருந்துகள் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். குமரியில ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பயணம் சென்னையில தேர்தலுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியோட இந்த பயணத்தை நம்ம முடிக்க போறோம். தேர்தல் என்றாலே அங்கு வாக்காளர்கள் தான் கதாநாயகர்கள். தேர்தல் நேரத்தில் கட்சிகளின் தலைவர்கள் வேட்பாளர்களின் கருத்துக்களை மட்டுமின்றி கதாநாயகர்களான வாக்காளர்களின் கருத்துக்களை அறியவும் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புறப்பட்டிருக்கிறது புதிய தலைமுறை. தமிழ் ஊடக வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்தல் சிறப்பு பேருந்தை இயக்குகிறது புதிய தலைமுறை. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இருந்து பயணத்தை தொடங்குகிறது புதிய தலைமுறையின் தேர்தல் சிறப்பு பேருந்து. அதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக களத்தில் காத்திருக்கின்றனர் நமது செய்தியாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் கார்த்திகா. இனி நீங்க தொடரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேர்தல் என்னும் ஜனநாயக திருவிழாவில் நம் வாக்கை பதிவு செய்யும் நேரம் இது. நம்மை 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்களுடைய செயல்பாடுகளை அளவீடு செய்வதற்கும் நம்மை ஆள்வதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு என்பதை மதிப்பீடு செய்வதற்குமான நேரம் இது. நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஜனநாயக உரிமையை செயல்படுத்த வேண்டிய உகந்த தருணம் இது. வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக ஜனநாயக திருவிழாவின் ஒரு அங்கமாக நாம் போடுங்கம்மா ஓட்டு அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கிறோம். வாக்களிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ எந்த அடிப்படையில் வாக்களிப்பது அப்படிங்கிறதும் முக்கியம். அதைத்தான் வலியுறுத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. சாதி அடிப்படையில், மத அடிப்படையில், பாலின அடிப்படையில் இந்த வேறுபாடுகளெல்லாம் கடந்து தகுதியான வேட்பாளர் யார் என்பதை அளவீடு செய்து வாக்களிக்கக்கூடிய அந்த முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய உகந்த தருணம் இது. கார்த்திகா, எந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை நாம கட்டமைச்சிருக்கிறோம்? கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, தேர்தலுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. தேர்தல் ஆணையமும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, ஊடகங்களும் சரி தொடர்ந்து வலியுறுத்துறது ஓட்டு போடுறதனுடைய அவசியத்தை தான். அப்படி ஒரு அவசியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு, தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார பாடல். அதுல இருந்து தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்க போறோம். தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார பாடலை வழங்குவதற்காக கலைபாமணி பழனியா பிள்ளை குழு அவர்களை அழைக்கிறோம். நூறு விகிதத்திலே வாக்கினை தருவோம். இதை நாட்டு மக்கள் அனைவருமே மனதில் கொள்ளுவோம். விருப்பு வெறுப்பு பாகுபாட்டை ஒதுக்கி தள்ளுவோம். விருப்பு வெறுப்பு பாகுபாட்டை ஒதுக்கி தள்ளுவோம். நம்ம நாட்டின் வளர்ச்சி நம்ம வாக்கில் எடுத்து சொல்லுவோம். நம்ம நாட்டின் வளர்ச்சி நம்ம வாக்கில் எடுத்து சொல்லுவோம். அச்சுறுத்தும் செயலை கண்டு அஞ்சிட வேண்டாம். உன் வாக்குரிமை வாழ்வுரிமை மறந்திட வேண்டாம். வழிகாட்ட தேர்தல் விதி நடைமுறை இருக்கு. வழிகாட்ட தேர்தல் விதி நடைமுறை இருக்கு. உன் வருங்காலம் நீ செலுத்தும் வாக்கினில் இருக்கு. உன் வருங்காலம் நீ செலுத்தும் வாக்கினில் இருக்கு. 1950 தொடர்பு கொள்ளலாம். உன் சந்தேகத்தை கைபேசியால் போக்கிக் கொள்ளலாம். அடையாள சான்றுடனே வாக்கினை செலுத்து. அடையாள சான்றுடனே வாக்கினை செலுத்து. உன் வருங்கால வாழ்க்கை மலர முடிவினை எடுத்து. உன் வருங்கால வாழ்க்கை மலர முடிவினை எடுத்து.
வாக்கை செலுத்த குடும்பத்தார்க்கும் அறிவுரை வழங்கு, உன் ஊரில் உள்ள நண்பர்க்கெல்லாம் விளக்கி சொல்லிடு. ஜனநாயகம் பூத்து மலர விழிப்புடன் இருந்து, ஜனநாயகம் பூத்து மலர விழிப்புடன் இருந்து, உன் வாக்கினாலே பாரதமும் வளர நிமிர்ந்து, உன் வாக்கினாலே பாரதமும் வளர நிமிர்ந்து. 100% வாக்கினை தருவோம், இதை நாட்டு மக்கள் அனைவருமே மனதில் கொள்ளுவோம், இதை நாட்டு மக்கள் அனைவருமே மனதில் கொள்ளுவோம், இதை நாட்டு மக்கள் அனைவருமே மனதில் கொள்ளுவோம். வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சார பாடலை பாடியிருக்கீங்க. குழுவுக்கு மிக்க நன்றி. கார்த்திகா, இந்த நிகழ்ச்சியை நாம புதிய தலைமுறையுடைய ஜனநாயக பெருவிழா அப்படிங்கறத எப்படி கட்டமைச்சிருக்கிறோம்? ஒரு சிறப்பு பேருந்து மூலமாக இதை கட்டமைச்சிருக்கோம், சிறிய வாகனங்கள் மூலமாகவும் கட்டமைச்சிருக்கோம். பல்வேறு இடங்களுக்கு நாம போக போறோம். எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போக போறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படிங்கறதையும் நம்ம மக்களுக்கு விளக்கிடலாம். கண்டிப்பா இன்னைக்கு காலையிலேயே இந்த நிகழ்ச்சியுடைய பிரீஃப் நம்ம பண்ணியிருந்தோம். மறுபடியும் இதை சொல்றதுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக 40 தொகுதிகளையும் அலசி ஆராய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. குமரிமுனையிலிருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து தென் மாவட்டங்கள் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலியின் தென் மாவட்டங்கள் வழியாக போய் திருச்சி வழியாக தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் போய் டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புதுச்சேரி போய் அடுத்து கொங்கு மண்டலங்கள் கவர் பண்ணிட்டு சென்னை சென்று சேர்ந்து தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிகளோட இந்த பயணத்தை நம்ம முடிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளை, தேர்தலுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை நாங்க கட்டமைச்சிருக்கோம். சிறப்பு நேர்பட பேசு, சிறப்பு பெருஞ்செய்தி, அதே மாதிரி மக்களுடன் புதிய தலைமுறை, அதே மாதிரி வாக்காளர்கள், மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒரு 20-25 நிகழ்ச்சிகளை நாங்க கட்டமைச்சிருக்கோம். மக்களோடு நேரடியாக நாங்க பயணிக்கிறோம். வேட்பாளர்களுடைய அறிமுகம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, வாக்காளர்கள் மனநிலை என்ன, ஏன்னா நிறைய புதுமுகங்களை இந்த முறை கட்சிகள் வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறார்கள். எப்படிலாம் யோசிக்கிறாங்க? பழைய வேட்பாளர்களே போதுமானவர்களா நினைக்கிறாங்களா, இல்ல புதுமுக வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க களத்துல முந்தி இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கிறத நொடிக்கு நொடி நாங்க புதிய தலைமுறையாக உங்களுக்கு நாங்க கொண்டு வர போறோம். கண்டிப்பா 360 டிகிரில ஒரு தொகுதியினுடைய முழு பின்னணியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இன்றிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம பிரச்சார பயணம் முடிகிறதுக்கு முந்தைய நாள் வரைக்குமே இதை நம்ம கொண்டு செல்ல இருக்கிறோம். அதனுடைய துவக்க நிகழ்ச்சி தான் இது. இந்த துவக்க நிகழ்ச்சியில சிறப்பா துவக்கி வைக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களை நம்ம மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாக புதிய தலைமையினுடைய செய்தி இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சு எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி எங்களை அனுப்புறதுக்காக புதிய தலைமுறையினுடைய செய்தி இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக மாணவர்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் IAS அவர்களை நான் வரவேற்கிறேன். அதேபோல டிப்யூட்டி SP திரு மகேஷ்குமார் அவர்களை நான் வரவேற்கிறேன். நம் நாட்டில் தேர்தல் என்றாலே ஒரு விழாதான். இந்த நாடு பூரா, இந்த தேசம் பூரா ஒரு விழா கோலத்தை பூண்டுகிறது தேர்தல் என்றாலே. முன்காலத்தில் நம்ம தேர்தல் எப்படி நடைமுறை எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு தேர்தலினுடைய ஒரு டைமென்ஷனே மாறிவிட்டது.
அதனால் வாக்காளருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய செய்திகள் அவங்களுக்கு போய் சேர்றது அவசியமாக போச்சு. ஏன்னா தெர் இஸ் எ இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிம்பாங்க. செய்திகள் நிறைய வரதுனால அதுலேருந்து உண்மைத்தன்மையை அறியறதுக்கு வாக்காளர்களுக்கு அது தேர்ந்து எடுத்து யாருக்கு வாக்கு போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு செயலாக ஆகிவிட்டது. புதிய தலைமுறை எப்போதும் அது தொடர்ந்த காலத்திலேருந்தே ஒரு செய்தி நிறுவனம் எப்போலேருந்து ஆரம்பித்ததோ, இந்த செய்தி தொலைக்காட்சி எப்போலேருந்து ஆரம்பித்ததோ அன்னிலேருந்து ஒரு சார்பாக இல்லாதிக்கும் ஒரு சார்பற்ற ஒரு செய்தியை வழங்கி வருகிறது. எப்போவுமே துல்லியமான ஒரு செய்தியும் அதை தவிர ஒரு நல்ல அனாலிசிஸும் இந்த சேனல் கொடுத்து வருகிறது. இது புதிய தலைமுறையின் ஒரு சிறப்பான ஒரு 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 சர்வீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே ஒரு சின்ன ஒரு திருவள்ளுவரை நினைத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒரு செயலை செய்யும் முன் அதுக்கு தேவையான பொருள்கள், செய்வதற்கேற்ற காலம், செய்யும் முறை, செய்யும் செயல், இது எல்லாமே அவசியம். இது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறது மக்களுக்கு சொல்வது தான் புதிய தலைமுறையின் ஒரு நோக்கம். புதிய தலைமுறை எப்பவுமே மக்களுடன் பயணித்து வருகிறது. மக்களுடன் பயணித்து வருகிறதுனால நாங்கள் மக்கள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்திகளை எப்பவுமே கொடுத்து வருகிறோம். அதே வரிசையில் இப்போது புதிய ஒரு இந்த பஸ்ஸை வடிவமைச்சு ஒரு புதிய ஒரு இனிஷியேட்டிவை ஆரம்பிச்சிருக்கோம். பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, எலெக்ஷன்னா ரிப்போர்ட்டர்ஸ், நிருபர்கள் மக்களை அணுகி அவங்கள்ட்ட பேசி அந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுவார்கள். இப்போ இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதை தவிர மக்களை அணுகி அவங்களுக்கிட்டே போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த பஸ்ஸே கட்டமைச்சிருக்கோம். வேறு ஒரு விதமாக பார்த்தா ஒரு ஸ்டூடியோவே உங்கள் டோர் ஸ்டெப்க்கு வந்து சேருகிறது. ஸோ இட் இஸ் லைக் கலெக்டிங் நியூஸ் ஃப்ரம் யுவர் டோர் ஸ்டெப். இது ஒரு புதிய விதமான இனிஷியேட்டிவ். இதை எல்லோரும் வரவேற்போன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பஸ், இந்த தேர்தல் பேருந்து இன்னைக்கு இங்கேருந்து தொடங்கி இந்த மாநிலம் பூரா சுற்றி ஜிக்ஸாக் பண்ணி கடைசியாக 17ஆம் தேதி சென்னை வந்து சேரும். இந்த 23-24 நாட்களில் ஒரு 50 பேர் கொண்ட ஒரு குழு, அதில் எல்லா விதமான பணியாளர்களும் இருக்கிறார்கள். கட்டமைப்பிலேருந்து எடுத்துன்னு டெக்னாலஜிலேருந்து எடுத்துன்னு எல்லாருமே இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த செய்தியை வழங்குகிறார்கள். இந்த ஒரு இனிஷியேட்டிவை இப்போது வந்து நம்ம சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் திரு சத்யபிரசாத் சாஹூ அவர்கள் காணொலியோடு நம்மோடு இணைந்து இதை தொடங்கி வைப்பார்கள். இந்த புது இனிஷியேட்டிவ், இந்த செய்தியை சொல்லும் போது புதிய வழியை எல்லோரும் வரவேற்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த குழுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். முன்னதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இதனை வாழ்த்தி நமக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கார். அந்த ஏவி பார்த்துட்டு தொடர்ந்து பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாக்காளர் நண்பர்களே, இந்த புதிய தலைமுறை டிவி சேனல் சார்பாக இது ஒரு பெரிய முயற்சி. அவங்க நம்ம ஜனநாயகத்துக்கு
பண்ணியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னாக்க ஒவ்வொரு நம்ம பாராளுமன்ற தொகுதிக்கு நமக்கு இருக்கிற 39 தொகுதிக்கு ஒரு ஸ்பெஷல் பேருந்து ஸ்பெஷல் பாஸ் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஊரில் போயிட்டு 100% ஓட்டிங் நமக்கு நடக்கணும். அந்த ஒரு அபிப்பிராயத்தோட இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். போடுங்கம்மா ஓட்டு அந்த ஒரு ஹெட்டிங்லே இந்த விழிப்புணர்வு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கலந்திருக்கிற அனைத்து பிரேஸ் நிருபர்களுக்கு என்னோட நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. வெற்றிகரமாகவே நீங்கள் மக்கள்கிட்ட இந்த ஓட்டு போடுறதோட முக்கியத்தை பற்றி சொல்லி 100% ஓட்டிங் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நடக்கிறதுக்கு எப்படி நாங்கள்லாம் பிரயாசம் பண்ணியிருக்கிறோமோ நாங்கள்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோங்கோ அதே போல் நீங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஸோ மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் எகன் அண்ட் எகன். வாக்காளர்களே, நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம மாநிலத்திலே பாராளுமன்ற ஓட்டிங் நடக்கும்போது வீட்டிலேருந்து வெளியே வந்து ஓட் போடணும். உங்கள் நண்பர்களுக்கு ஓட் போடுறதுக்கு சொல்லணும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஓட் போடுறதுக்கு வரும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா அதுவும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு ஒரு நம்ம ஓட்டர் ஆப் இருக்கு. அந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பேரெல்லாம் அதில் இருக்கிறதா இல்லையா முதல்ல நீங்கள் பார்த்து வச்சுருங்க. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உங்கள் வீடே தேடி உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அதில் உங்கள் பேரெல்லாம் எங்கே எந்த ஸ்கூல் எந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறது எங்கே நீங்கள் ஓட் போட போகிறீங்க அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருங்க. ஸோ புதிய தலைமுறை பணிந்த இந்த ஒரு பெரிய ஒரு முயற்சிக்கு எனது மனம் அந்த நன்றி. வணக்கம். நன்றி. தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை சார்பாக அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிய செய்தி இயக்குனர் அவர்களையும் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் நெறியாளர்களையும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்கள் மற்றும் முதல் முறை அளிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து மாணவியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிலும் புதிய தலைமுறை சார்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக அவங்களுடைய நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு அந்த திரிவேணி சங்கமம் அந்த இந்த பகுதியில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் கடைசியாக சென்னையில் முடிக்க போகிற இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிறது மிக சந்தோஷகரமான விஷயம். என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வேண்டும். அது எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது என்றது தான் அவங்களுடைய நோக்கம். அது குறிப்பாக நம்ம ஏற்கனவே கடந்த தேர்தலில் கண்டறியப்பட்ட விஷயங்கள் அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வாக்காளர் வாக்களிக்கிறதுக்கு என்னென்ன சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டதுன்றது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வாட்டி சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 85 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்க வீட்டுக்கே போய் அந்த தபால் வாக்கு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த முறை கடந்த எலெக்ஷனில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த புதிய ப்ரொசீஜர் இந்த முறையும் 85+க்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வாரியாக நம்ம பிஎல்ஓ பூத் லெவல் அஃபிஷியல்ஸ் வீடு வீடாக போய் அந்த முதியோர்கள் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வாக்களிக்கிறதுக்கு அந்த தபால் ஓட்டு ஆப்ஷன் நம்ம அந்த ப்ராசஸ் இப்போ நடைபெற்று வருகிறது. ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகள் கூட
பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு முடியாத அவங்கள வாக்காளர்கள் அவங்க வீட்டிலேயே வாக்களிக்கும் விதத்தில் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்படி நம்ம தபால் ஓட்டு வழங்குறோமோ அவங்களுக்கு இது போன்ற வீட்டுக்கே போய் அவங்கள வாக்கு வந்து போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அடுத்த கட்டம் நம்ம வாக்குப்பதிவு தபால் ஓட்டு மூலமாக அவங்களுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம். அடுத்த அந்த தேதி அறிவிக்கிறது பின்னர். மூணாவது வந்து நம்ம பல்வேறு தேர்தல் பணிகளில் ஈடுபட்டும் நம்ம போலிங் அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு வழக்கமாக நம்ம தபால் ஓட்டு வழங்குகிறோம். எசென்ஷியல் சர்வீசஸில் ஈடுபட்ட கவர்மெண்ட் பர்சனல் கூட அந்த வாக்கு வந்து ஆப்ஷன் தபால் ஓட்டு மூலமாக வாக்கு போடுறதுக்கு ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. இது போன்ற ஒவ்வொரு கேட்டகரி வைஸில் எங்கெங்கே நம்மளுக்கு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றது கண்டறியப்பட்டு அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒவ்வொரு தேர்தல்லையும் தேர்தல் ஆணையம் புது இனிஷியேட்டிவ்ஸ் புது முறைகள் மூலம் அவங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களெல்லாம் நம்ம இன்க்ளூசிவாக நம்ம ப்ராசஸ் இருக்கணுன்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. அதில் ஒரு மிக முக்கியமான கேட்டகரி வந்து இந்த 18 to 19 18 19 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள், அதாவது முதல் முறையாக அவங்கள வாக்களிக்க போவாங்க. ஸோ இவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 2 மாத காலத்தில் ஒவ்வொரு காலேஜஸுக்கு ஒவ்வொரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், நர்சிங் காலேஜ் இது போன்ற ஒவ்வொரு காலேஜுக்கு போய் ஃபஸ்ட்டு அவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியலில் கொண்டு வரதுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும். அது தொடர்ச்சியாக இப்போ அவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்தது பின்னாடி அவங்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மறுபடியும் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஹியூமன் செயின் என்ற ஒரு நிகழ்ச்சி, ரங்கோலி, சாண்ட் ஆர்ட் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் போல் அவங்க இந்த ப்ராசஸில் எக்ஸைட்மெண்ட்டு அந்த ஆர்வத்துடன் அவங்க என்கேஜ் பண்ணோம், பார்ட்டிசிபேட் பண்ணுற நோக்கத்தில் அந்த 18 to 19 என்ற குரூப்புக்கு நம்ம தனி கவனம் செலுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாவட்டத்தில் கடந்த முறை எவ்வளோ வாக்குப்பதிவு செய்யப்பட்டது, எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் எந்தெந்த போலிங் பூத்தில் கொஞ்சம் வாக்குப்பதிவு கம்மியாக இருக்கிறதுன்னு கண்டறியப்பட்டு அந்தந்த ஏரியாஸில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், அதாவது குறிப்பாக ஒரு கோஸ்டல் ஏரியா அதாவது கடற்கரை பகுதியில் ஒரு சில ஏரியாஸில் வாக்குப்பதிவு கம்மியாக இருந்தால் அந்த பகுதிக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தி அவங்களை ஊக்குவிக்கணும் என்ற நோக்கத்தில் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டடாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அதே போல் அர்பன் ஆப்பத்தின்னு சொல்லுவோம், பல்வேறு நகர்ப்புற பகுதிகளில் அவங்க ஆப்பத்தி அவங்களோட டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்து அது குறைக்கிறதுக்கும் அவங்க இன்னும் ஊக்குவிப்பு அவங்கள எப்படி அந்த ப்ராசஸில் கொண்டு வரதுன்றதுக்கு ஸ்பெஷல் அர்பன் ஏரியாஸில் ஒரு தனி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது. இது போன்ற கேட்டகரி வைஸாக நம்ம பிரித்து ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் அந்த ஐகான்ஸ் நேஷ்னல் லெவலில் ஐகான்ஸ் என்கேஜ் பண்ணுறது, ஸ்டேட் லெவல் ஐகான்ஸ் என்கேஜ் பண்ணுறது, இது போன்ற ஐகான்ஸ் மூலமாக அவங்களுடைய கனெக்ட் யூத்துக்கும் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ்க்கும் அவங்களுடைய கனெக்ட் மிக அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள என்கேஜ் பண்ணி அந்த டார்கெட் குரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஸோ நம்ம தேர்தல் ஆணையத்தின் மூலம் பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதில் குறிப்பாக முதல் விஷயம், நம்ம அடிப்படையான விஷயம் வந்து தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னது போல் முதல்ல நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். அது வந்து உறுதியாக நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே உறுதிப்படுத்தணும். எந்த வாக்குச்சாவடியில் எந்த சீரியல் நம்பர்லேயும் உங்கள் வாக்கு இருக்குன்றது முன்கூட்டியே நீங்கள் உறுதி செஞ்சிங்கன்னா தேர்தல் அன்னைக்கு நம்ம எளிதில் போய் நம்ம வாக்குப்பதிவு செய்து வரலாம். ஸோ அனைவரும் உங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குதான்றது என்ஷூர் பண்ணுங்கள். உங்கள் பூத் லெவல் ஆஃபிஷியல் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது சின்ன சந்தேகங்கள் இருந்தால் அவர் தான் உங்களுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், பூத் லெவல் ஆஃபீஸர். ஸோ அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்களை நீங்கள் டச்சில் இருந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்கள அன்றைக்கி அது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேர்தல் ஆணையத்தின் மூலம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் இந்த எடுக்கப்பட்ட இந்த பல்வேறு சிறப்பு முயற்சிகளால் நம்மளுடைய மாவட்டத்தில் அந்த வாக்குப்பதிவு இன்னும் சிறப்பாக கடந்த தேர்தல் விட இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன். மீண்டும் புதிய தலைமுறைக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற 18 to 19 இயர் ஏஜ் குரூப் மாணவ மாணவியர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் வாக்களிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவரும்
இந்த மெசேஜ் கொண்டு போங்க. எல்லாரும் வாக்குப்பதிவு செய்யணும் ஏப்ரல் 19ஆம் தேதி. ஸோ இதில் நம்ம இந்த ப்ராசஸ் செலிப்ரேஷன் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். இந்த தேர்தல் திருவிழாவில் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு மகேஷ்குமார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிய தலைமுறை முன்னெடுத்துள்ள இந்த முயற்சிக்கு முதல் கண் மாவட்ட காவல்துறை சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும். மாவட்ட நிர்வாகம் சார்பாக 100% தேர்தல் ஓட்டளிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியும் நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் மனதிற்கொண்டு நிறைய பறக்கும் படையினர் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 பறக்கும் படைகள் FST SSTன்னு சொல்லக்கூடிய பறக்கும் படைகள் சோதனையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனுடைய முழு நோக்கம் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாக நடைபெற வேண்டும். இளம் வாக்காளர்கள் அனைவரும் முழுமையாக 100% வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொன்ன மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்டில். ஸோ புதிய தலைமுறை இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்தது மிக்க மகிழ்ச்சி. கட்டாயம் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய காரியம் 100% கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்களித்தோம் என்ற ஒரு உறுதிமொழியை ஏற்று அதை நாம் சமர்ப்பிக்கும் போது அந்த நிகழ்ச்சி முழு வெற்றியடையும். ஸோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த செய்தி இயக்குனர் அவர்களுக்கும் தொகுப்பாளர்கள் அவர்களுக்கும் புதிய தலைமுறைக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜனநாயக பெருவிழா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். விழாவில் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்படுகிறது. எங்களுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன், செய்தி இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார். செய்தி இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார். செய்தி இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார். தொடர்ந்து தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பதற்காக கலைமாமணி பழனியா பிள்ளை அவர்களை அழைக்கிறோம். வாக்காளர் உறுதிமொழி. மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்றும் இத்தருணத்தில் உறுதியேற்கிறோம். நன்றி. தற்பொழுது தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைப்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி வாயிலாக கொடியசைத்து துவக்கி வைப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எழுந்து அப்படியே போகலாம்.
புதிய தலைமுறையின் ஜனநாயக பெருவிழா தொடங்கியிருக்கிறது. அதனை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் புதிய தலைமுறையின் ஜனநாயக பெருவிழாவிற்கான பயணமானது தொடங்கியிருக்கிறது. மாணவர்கள் தற்போது அங்கு பேரணியாக செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.